உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடு தமிழில் அன்பர்களே, உலக நகர்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய உலக நகர்வல் நிகழ்ச்சியில் எங்களோடு கனடாவிலிருந்து அரசியல் ஆய்வாளர் நேரு குணரட்னம் அவர்கள் இணைகின்றார். வணக்கம் நேரு அவர்களே. வணக்கம். அன்பர்கள் சார்பாக உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நேரு அவர்களே, ஈரான் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு இடையிலான போர் தொடர்பாக அந்த நிலைமைகளை பார்க்கலாம் என்று நம்புகிறேன். செவ்வாய்க்கிழமை அமெரிக்காவுடைய பாதுகாப்பு அமைச்சர் பீட்டர் ஹெக்ஸெட் கூறியிருந்தார், ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதலை மிகவும் தீவிரப்படுத்த போன்று என்று கூறியிருந்தார். அவருடைய அந்த ஊடக சந்திப்புக்கு பின்னர் அவர் கூறியது போல் தெஹ்ரானில் பாரிய ஒரு தாக்குதல் நடந்திருக்கின்றது, வெடிச்சத்தங்கள் கேட்பதாக செய்திகள் வந்திருந்தது. இது தொடர்பாக நீங்கள் இவர்களுடைய அணுகுமுறை தொடர்பாக எவ்வாறு இருக்கின்றது என்று நீங்கள் கூறுவீர்களா? குறிப்பாக திங்கட்கிழமை அன்று டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் போரை முடிவுக்கு கொண்டு வருவதாக அறிவித்திருந்தார். அது எண்ணெயினுடைய விலையை குறைப்பதற்காக அவ்வாறான கருத்தை கூறினார் என்று கூட பலர் கூறுகிறார்கள். ஆனால் அவர்களுடைய நோக்கம் வேறவாகவும் இருக்கலாம் என்று கூறுகிறார்கள். நீங்கள் எவ்வாறு அவதானிக்கிறீர்கள் என்று கூறுவீர்களா? இந்த போரை விரைவுக்குள் முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய கட்டாயம் அமெரிக்க ஆட்சி மையத்துக்கு உருவாகி இருக்கிறது, அவர்களை கடந்து என்பதுதான் உண்மை. அதுக்கு பல காரணங்கள் இருக்கிறது. ஒன்று, இந்த போர் இந்த மத்திய வளைகுடா வட்டகையை கடந்து உலகளாவி பரவிவிட்டது. அதாவது நேரடியாக சண்டையில் ஆக்கள் இல்லாவிட்டாலும் என்றால் ஒரு போர் என்பது வெறுமையாக இராணுவம் சம்பந்தப்பட்டது அல்ல. இது அரசியல், பொருளாதார மையங்களும் சம்பந்தப்பட்டே இன்றைய உலக ஒழுங்கு மாற்றப்பட்டிருக்கிறது. ஆகவே இப்பொழுது இந்த போரியலை மையப்படுத்தி நிறைய சவால்கள் பொருளாதார ரீதியாக உருவாக்கப்பட்டு வருகிறது. ஆகவே இதை விரைவுக்கு கொண்டு வர முடியாவிட்டால் இந்த பொருளாதாரத்தினுடைய பாதிப்புகள் பல வடிவங்களில் பலரையும், அதாவது உலகத்தினுடைய பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சியில் தாக்கத்தை ஏற்படுத்த போறது, பல நாடுகளில் குறுகிய கால பணவீக்கத்தை என்னாத உருவாக போறது. இதை கடந்து இந்த சப்ளை செயினில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சவால் என்பது அதை இட்டு நிரப்புவதற்கு அது காலத்தை எடுத்துக்கொள்ள போகிறது. ஆகவே அதாவது குறிப்பாக எண்ணெய் விலையேற்றம் மட்டுமல்ல, இதை கடந்து எரிவாயுனுடைய சவால் வந்திருக்கிறது. இப்பொழுது விமானங்களுக்கான எரிபொருளுக்கான சவால் உருவாகி இருக்கிறது. இந்த வட்டையிலிருந்து இதை கடந்தும் குறிப்பாக விவசாயத்துக்கான யூரியா கான ஏற்றுமதிகள் இருக்கிறது. ஆகவே இது பொருளாதார ரீதியாக பல மட்டங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இந்த மத்திய வளைகுடா முழுமையாக முடங்கி கிடந்தார். அவை அது முடங்கி கிடந்தது நீளுகின்ற வகையில் அந்த தாக்கம் இருக்கிறது. அதனால்தான் நேற்று அதாவது டொனால்ட் ட்ரம்ப் ஒரு கதையை சொன்னார், விரைவில் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருகிறோம் என்று. அதில் உள்ளாந்த ரீதியாக அர்த்தம் இருந்தாலும் அது உடனடியாக சொன்னதனுடைய ஒரு அர்த்தம் இருந்தது, இந்த நீங்க சொன்னது போல எண்ணெய் விலையை மிக வேகமாக ஏறி சென்று, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 60-70% எட்டியது. அதாவது $70 இருந்தது இந்த போர் ஆரம்பிப்பது முன்னர். 70க்கு சற்று கீழே சுட்டி கொண்டு இருந்தது. இது $120 வரையும் சென்றது என்பது ஒரு பெரிய ஒரு இது உலக நாடுகளை தாக்குவது மட்டும் கடந்து அமெரிக்காவிலேயே இது பெரும் தாக்கத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அமெரிக்க மக்கள் போர் எங்கோ நடைபெறுகிறது என்பதை கடந்து அந்த போரினுடைய இதை உள்ளாந்த ரீதியாக அவர்கள் அனுபவிக்க ஆரம்பித்திருக்கிறார். அமெரிக்காவில் கிட்டத்தட்ட 55% எரிபொருளுக்கான விலை, அதாவது வான எரிபொருளுக்கான விலை அதிகரித்திருக்கிறது. ஆகவே இன்னும் 7 மாதங்களில் அமெரிக்காவில் ஒரு தேர்தல், அதாவது காங்கிரஸுக்கான தேர்தல், 3-1 செனட்டுக்கான தேர்தல். ஏற்கனவே ட்ரம்பினுடைய மக்கள் சார்ந்த கருத்து கணிப்பில் அவர் மிக மோசமாக பின்தங்கி இருப்பது என்பது அந்த கட்சி மீண்டும், என்னால் அவர்கள் தான் தொடர்ச்சியாக இருக்கிறார்கள். அவை அவர்கள் இந்த முறை காங்கிரஸை இழப்பதற்கான வாய்ப்பு அதிகரித்திருக்கிறது. ஆகவே இவ்வாறான விடயங்கள் இன்னும் அதை வீரியமாக்கும். ஆகவே இதை விரைவாக இந்த தாக்கம் மக்களிடம் முழுமையாக சென்றடைக்கும் நிறுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. அவ்வாறு இருந்தால் ஏதோ வழியில் அதை நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முன்னர் தாங்கள் அது வெற்றி பெற்றது என்றும் காட்ட வேண்டும். அதுக்கு தாங்கள் அதை என்றால் இந்த போரை தொடங்கியது அமெரிக்காவே கிடையாது. அமெரிக்கா உள்ளே இழுத்து வரப்பட்டது. அதை இழுத்துக்கொண்டே விட்டவர் ட்ரம்ப் ஆகிவிட்டார், ஒரு தனி மனிதராக. இது அமெரிக்காவுடைய நீண்டகால இராணுவ ஆய்வுகளில் இது ஒரு பேசுபொருளாக இருக்கும். ஒரு தனி மனிதன் எவ்வாறு கொண்டு சென்று தன்னுடைய இராணுவ கட்டவும் அமைப்புகளையும் கடந்து கொண்டு தள்ளிவிட்டார் என்பது. இரண்டாவது விடயம், இந்த இஸ்ரேல் தன்னுடைய இலக்குகளை, ஏன்னா இதே போர் 8 மாதங்களுக்கு முதல் வெடித்த பொழுது திடீரென அங்கு சென்று தன்னுடைய B-2 விமானங்களை அனுப்பி குண்டை போட்டவுடன் தானாக அறிவித்துவிட்டார், நாங்கள் இலக்கல் எட்டிவிட்டோம், போர் முடிந்தது. அதை நத்தந்தியாவை எதிர்பார்க்கவில்லை. என்னால் அவர் தனக்கென்ற ஒரு தனித்துவமான இலக்குகளை வைத்திருந்தார். அவை எட்டப்படாமலே அந்த போர் நின்று போய்விட்டது. இப்பொழுது ஒரு வாய்ப்பு கிடைத்த பொழுது மீண்டும் அந்த போரை தொடங்கிவிட்டார். இந்த முறையாவது குறைந்தபட்சம் தன்னுடைய இலக்கில் முழுமையாக எட்டுவதில் அவர் உக்கிரமாக இருக்கிறார்.
அதற்கான ஒரு அனுசரணையை அமெரிக்காவுடைய பாதுகாப்பு தரப்பினர், அதாவது குறிப்பாக பாதுகாப்பு அமைச்சராக அவரும் ஒரு வலதுசாரி கடும் போப்பாளர், அவரும் அதை எடுத்து செல்ல முனைகிறார். அவர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால், ட்ரம்ப் எந்த நேரம் இதை அறிவிப்பார் இவர்களை மீறி. அவர் அவ்வாறான அறிவித்தலுக்கு வரவைக்கும் முதல் தாங்கள் எவ்வளவு தூரம் இந்த தாக்குதலில் கணிசமான முன்னேற்றங்களை அல்லது தங்களுடைய இலக்குகளை எய்துவதற்கு என்கின்ற ஒரு போர்வையில் நகருகிறார்கள். அந்த வகையில் தான் நீங்க சொன்னது போல இப்ப இனிவரும் நாட்கள் கடுமையான ஒரு தாக்குதலை இவர்கள் ஈரான் மீது தொடுக்கின்ற சூழலே இருக்கிறது. அதற்கான முஸ்தாவை தான் நாங்கள் இப்பொழுது பார்க்கிறோம். இதில் இருக்கக்கூடிய இன்னொரு சவாலும் வருகிறது சொன்னால், இந்த தாக்குதலில் ஆரம்பத்தில் சொன்னார்கள் இவர்கள் மீண்டும் ட்ரம்பே சொன்னார் இன்னும் 9 நாட்கள் விட்டிருந்தால் அவர் அணு ஆயுதத்தையே உருவாக்கியிருப்பார்கள். அது அவ்வாறான இதே ட்ரம்ப் தான் 8 மாதங்களுக்கு முதல் முடிவுக்கு கொண்டு வந்த பொழுது சொன்னார், அவர்களுடைய இதை முழுமையாக நிர்மூலமாக்கி விட்டோம் என்பதுதான் அவருடைய வெற்றி முழக்கமாக இருந்தது. அவ்வாறு நிர்மூலமாக்கப்பட்ட இடத்திலிருந்து எவ்வாறு அவர்கள் இப்பொழுது மீண்டும் அணு ஆயுதத்தை கட்டியெழுப்பினார்கள், அதுவும் 9 நாட்களுக்கு. இப்பொழுது பல வருடங்கள் எடுக்கும் ஒரு அணு ஆயுதத்தை உருவாக்குது. ஆனா இன்றைய புதிய தொழில்நுட்பத்தின் கீழ் மாதங்களில் உருவாக்கலாம். உருவாக்குவதாக இருந்தால் அதுக்கான இந்த புதிய கட்டமைப்பு என்பது இலகுவானது அல்ல. எழுந்தமானமாக அதை உருவாக்கி அவ்வாறு செய்ய முடியாது. அந்த 9 நாள் எல்லாம் ஒரு விஞ்ஞான சார்ந்தவர்களுக்கு இது மிக பெரும் நகைச்சுவையான தாம் பேசுவதெல்லாம் நகைச்சுவை தான். ஆனா இது மோசமான நகைச்சுவை 9 நாட்களில் செய்ய இருந்தார்கள், ஆனால் தான் தாக்கினோம் என்றார். சரி, அணு ஆயுதத்தை குறிவைக்கிறீர்கள் சொன்னால் அடுத்த சொன்னார்கள் ஏவுகணை என்றார்கள். சரி, ஏவுகணைகளை குறிவைக்கிறேன் சொன்னால் பிறகு பார்த்தால் அவருடைய கடற்படையை அழிக்கிறோம், விமானப்படையை அழிக்கிறோம். இப்பொழுது அது எங்கு வந்திருக்குன்னு சொன்னா வெளிப்படையாக சொல்றார்கள் நாங்கள் அவருடைய வர்த்தக தளங்களை அழிக்கிறோம் என்று. எதற்காக வர்த்தக தளங்களை அழிக்கிறோம்? அங்க ஒரு ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று நீங்கள் கேட்கிறீர்கள். சரி, ஆட்சி மாற்றம் வருகிறதுன்னு வைப்போம். ஆட்சி மாற்றம் வந்தால் புதிதாக உங்கள் சார்ந்த ஆட்சிக்கு வருவவனுக்கு அந்த நாட்டை தொடர்ந்து நகர்த்துவதற்கு ஒன்றும் இருக்காது. நீங்கள் அவருடைய வர்த்தகத்தை அழித்து விட்டு வர்றவன் எவ்வாறு ஆட்சி செய்வான்? அப்ப இவருடைய சிந்தனையில் இருக்கிறன்னு சொன்னால் எதுவும் இல்லை. இது இன்றைக்கு ஈரானில் ஒரு ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று விரும்பிய ஈரான் மக்களை அதை சிந்திக்க ஆரம்பித்துள்ளார்கள். எங்களுடைய நாட்டை சுடுகாட்டை ஆக்கிவிட்டு நீங்கள் என்ன ஆட்சி மாற்றத்தை பற்றி எங்களுடன் பேசினீர்கள் என்கின்ற ஒரு சிந்தனைக்கு வருகிறார்கள். இங்குதான் ஒரு சவால் வருதுன்னு சொன்னால், இவர்கள் விரைவில் ஏதோ வகையில் இந்த போரை கொண்டு வர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். மறுபுறத்தில் பார்த்தால் எவ்வளவு தூரம் ஈரானை, அதாவது சொல்றார்கள் இந்த முதுகெலும்பை முறிப்பதுன்னு சொல்லி, அந்த முறிக்கின்ற வேளையில் எவ்வளவு தூரம் மோசமாக இப்ப 2 இலக்குகள் இஸ்ரேலுக்கு இருக்கிறது. ஒன்று ஈரான், 2வது லெபனான். இந்த 2ஐயும் ஒரு சமகாலத்தில் இந்த போரியலை ஆரம்பித்து விட்டு எவ்வளவு மோசமாக அழிக்க முடியுமோ அழிக்கின்றார்கள். இதில் பாதிக்கப்படுபவர்கள் பெரும்பான்மையாக மக்களாக இருக்கிறார்கள். இதிலும் இன்னொன்று நடைபெற்றுக் கொண்டிருப்பது இந்த கடந்த 2-3 நாட்களாக இவர்கள் தாக்குகின்றது. என்னால் கண்மூடித்தனமான தாக்குதலை இவர்கள் செய்கின்ற பொழுது பாதுகாக்கப்பட வேண்டிய அருங்காட்சியகங்கள், அதாவது அந்த யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்ஸே நிறைய ஈரானில் தாக்குதலுக்குள்ளாகிறது. இது சர்வதேச ரீதியாக வரையறுக்கப்பட்ட குற்றம். ஏன்னா அதாவது பண்டைய வரலாற்று என்றால் ஈரானிய மக்களுக்கு ஒரு நீண்ட வரலாற்று பாரம்பரியம் இருக்கிறது. அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய இந்த பாரம்பரிய இடங்கள் கூட தாக்குதலுக்குள்ளாகிறது. அவ்வாறு இருந்தால் இப்பொழுது ஒரு கேள்வி வரலாம், இந்த பாரம்பரிய இடங்கள் தாக்குவதற்கு சர்வதேச நீதியே குற்றங்கள் இதெல்லாம் வரையறுக்கப்பட்டிருக்கிறதே, இது சார்ந்து யார நாளைக்கு தண்டிக்கப்படுவார்கள்? கிடையாது. இதுதான் அடுத்தும் இருக்கக்கூடிய சவால். என்று சொன்னால், இந்த பெண்கள் முதல் நாளே தாக்கி ஒரு பெண்கள் பாடசாலையை அழித்தார்கள். இந்த பெண்கள் பாடசாலையை அழித்து 168 பேர் இறந்து போனார்கள். உடனடியாக ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. ஒரு சர்வதேசத்தில் இருக்கக்கூடிய இந்த ICC சார்ந்த ஒரு குற்றவியல் நீதிமன்றத்தினுடைய முன்னாள் கேட்கப்பட்டது. அவர் சொன்னார், ஆம், இது போர்க்குற்றம் தான். அப்ப சொன்னார்கள், இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும்? ஒன்று நடக்காது. அவர் சொன்னார், என்னன்னு சொன்னால், இஸ்ரேல் ICC கிடையாது, அமெரிக்கா கிடையாது, ஈரானும் கிடையாது, பிறகு என்ன அங்க நடவடிக்கை நடக்க போறது? என்றால் பாதிக்கப்பட்டவரை குற்றத்தை தர மாட்டார், அவரே அங்கு இல்லை. இதுதான் ஒரு சட்டங்களில் இருக்கக்கூடிய சவால்களையும் இப்ப நம்மவர்கள் இதை எப்பொழுது புரிந்து கொள்ள போறாங்க தெரிவதில்லை. என்று சொன்னால், இன்றைய உலக ஒழுங்கு நேற்றைய உலகிலிருந்து மாறிவிட்டது. அப்ப நேற்று இருந்த அதே இதில் நாங்கள் இன்று பயணிக்க முடியாது என்பதை இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய போர் பல விடயங்களை இந்த உலகத்துக்கு முழுமையாகவே சொல்லித் தருகிறது. என்னதான் இந்த உலகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? அதாவது அறம் செத்து போன ஒரு உலகத்தில் நாங்கள் இன்று சேர்ந்திருக்கிறோம்.
அதாவது கனடாவுடைய பிரதமர் சொன்ன மாதிரி நோ ரூல்ஸ் பேஸ் ஆர்டர். ஆகவே சட்டம் ஒழுங்கு சிதைந்து போன ஒரு உலகங்கள். ஆகவே இதுவரை ஐநா உருவாக்கி வைத்திருக்கிற சட்ட ஒழுங்குகளை பற்றி பேசுவதில் எந்த விதமான பிரயோசனம் இல்லை என்பதை இந்த போரில் காட்டி தந்திருக்கிறது. நீங்கள் இப்பொழுது மாக்காணி அவர்கள் பற்றி கூறும் பொழுது நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். உங்களுக்கு தெரியும், வலிமையாக அமெரிக்கா போரை தொடக்கும் பொழுது அவர்களோடு கூட்டாளிகள் இருப்பார்கள். பிரித்தானியா போன்ற நாடுகள், கனடா போன்ற அயல் நாடு கனடா போன்ற நாடுகள் கூட்டாக இந்த போர்களில் ஈடுபடுவார்கள். கனடா எந்த ஒரு விதத்திலும் இந்த போரில் ஈடுபட்டதை அது தொடர்பாக வாய் துறக்காத ஒரு நிலைமையை பார்க்கக்கூடியதா இருக்கின்றது. என்ன காரணத்துக்காக கனடா இந்த போரில் ஈடுபடவில்லை? அதாவது இப்பொழுது இந்த அசமாத்தங்கள் எவ்வாறு வரும் என்று சொன்னால், ஒரு போரியலுக்கு இருக்கக்கூடிய சவாலை கனடா ஏற்கனவே இப்பொழுது சில நாட்களாக, அதாவது நேற்றுக்கு இன்று காலை ஒன்று நடைபெற்றது. டொரண்டோவில் இருக்கக்கூடிய அமெரிக்க துணை தூதரகத்துக்கு சில துப்பாக்கி சூடுகள் அதிகாலையில் சுட்டு வெளியே நின்று சுட்டு விட்டு ஓடிவிட்டார்கள் சில. இது இங்க இருக்கக்கூடிய யூத வழிபாட்டு இடங்கள் ஒரு 4 இதுவரை துப்பாக்கி சூட்டுகளுக்கு ஆகியிருக்கிறது. அதாவது சும்மா அதனுடைய கதவைக்கு சுட்டு விட்டு போகிறார்கள். அதே ஒரு பதட்ட சூழல், ஒன்றும் எந்தவித வகிபாகம் கொண்டிருக்காமலே இங்கு 2 இனங்களுக்குள்ளான ஒரு முருகல் நிலையாக இது இங்கு மாறி வருகிறது. இதுதான் மத்திய ஐரோப்பாவிலும் இருக்கக்கூடிய விடயம். ஆகவே ஒரு விடயத்தை எடுக்கின்ற பொழுதும் இது எவ்வாறான பின்விளைவுகளை கொண்டதாக இருக்கும், இது எவ்வாறான சவால்களை உருவாக்கும், இதற்கு என்ன விதத்தில் நாங்கள் தயாரிப்பை செய்கிறோம் என்பது ஒரு முன்னேற்பாட்டு நடவடிக்கை. அதை செய்துவிட்டு போனால்தான் தங்களை தற்காத்துக் கொள்கின்ற அனைத்து முறைமைகளையும் இதில் அவர்கள் தயார் நிலையில் வைத்துக் கொள்ள முடியும். இங்கு நடைபெற்ற விடயம் என்று சொன்னால், நான் சொன்னது போல இஸ்ரேல் தொடங்கிய போரை டொனால்ட் ட்ரம்பினோடாக அமெரிக்காவை இழுத்து விடுத்தினார் நெட்டன்யாஹு. இது ஆரம்பத்தில் அமெரிக்காவுடைய படை கட்டுமானத்திலேயே சலசலப்பை ஏற்படுத்தியது. அது செய்தியானது. பின்னர் அதை அவ்வாறு மூடிவிட்டார்கள். ஏன்னா பின்னர் தளபதி சொல்வதை தாங்கள் செய்ய வேண்டும் என்றதில் பின்தொடர்ந்து விடுவார்கள். நான் சொன்னேன், பின்னர் ஒரு ராணுவ ஆய்வின் பொழுது இதெல்லாம் வெளியே வரும், அல்லது அடுத்த ஆட்சி வருகின்ற பொழுது, இது விசாரணைக்கு உட்படுத்துகின்ற பொழுது, அப்பொழுது சிஐஏனுடைய FBI டைரக்டர் சொல்லுவார்கள், புதியவர்கள் இதான் நடந்தது. ஆகவே ஒரு சலசலப்புடன் தான் போனார்கள். அது எவ்வளவு தூரம் இவர்களையே பாதித்தது என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு போரியல் தொடங்குவதற்கு முன்னர் அந்த போரியலில் ஆபத்தான, அதாவது ஃபயர் ஜோனுடைய வட்டகைக்கு வெளியே தங்களுடைய இதுகளை பாதுகாப்பாக நகர்த்துவது. என்னால் நிறைய விமானங்களை அமெரிக்கா அங்கு வைத்திருக்கிறது, தங்களுடைய பெரும்படை கட்டுமானங்களை வைத்திருக்கிறார்கள். இதில் ஆள் குறைப்பை செய்வது, பாதுகாப்பாக்கப்பட வேண்டியவற்றை இந்த எல்லைக்கு வெளியே, என்னால் ஈரானுடைய எல்லை 2000 கிலோமீட்டரை வரும், அந்த வட்டகைக்கு வெளியே நகர்த்தி வைத்துக் கொள்வார்கள். இது முன்னேற்பாடாக செய்கின்ற விடயங்கள். இவை எதுவும் செய்யப்படவில்லை. செய்யப்படாதனுடைய விளைவுதான் திடீரென இவருடைய முக்கிய இலக்களை மையப்படுத்தி அவர்கள் செய்த தாக்குதலில் இவர்கள் கணிசமான இழப்பை சந்தித்தார்கள். அதாவது உடலியல் ரீதியான இழப்பை கடந்து கட்டுமானம், இவர்கள் இந்த வட்டகையில் உருவாக்கிய கட்டுமானத்தில் பாரிய இழப்புகளுக்கு அவை உள்ளானது காரணமே இந்த தயாரிப்புகள். இரண்டாவது விடயம், இதை வெளியே கொண்டு சென்றால் பாதுகாப்பான இடமாக இவர்கள் கொண்டு வைக்கக்கூடியது சைப்ரஸும் ஸ்பெயினிலே, ஏன்னா குறுகிய தூரத்தில் இருப்பதால். ஆனால் இதை செய்த பொழுது இதை செய்வதற்கு பிரித்தானியுடன் பேசவில்லை, ஸ்பெயினுடன் பேசவில்லை. அதனால்தான் பிரித்தானியுடன் பெரும் முருகல் நிலையே வந்தது. ஏனென்று சொன்னால் அது 5 நாட்கள் எடுத்தது ஒரு பேச்சுவார்த்தையினூடாக ஒரு இணக்கப்பாட்டுக்கு வருவதற்கு. அதனால்தான் ட்ரம்ப் ஸ்டாமர் மீது மிக கடுமையாக வார்த்தை பிரயோகம் செய்தார். ஸ்பெயின் மறுத்தே விட்டது. அப்ப உடனடியாக சொன்னா ஸ்பெயினுக்கு தான் வரியை கூட்டுவேன். இந்த வரியை கூட்டுவேன் என்பது ஒரு நகைச்சுவையான விடயம் என்று சொன்னால், ஸ்பெயினுடன் அமெரிக்காவுக்கு எந்த வர்த்தக ஒப்பந்தமும் கிடையாது. அந்த வர்த்தக ஒப்பந்தம் யாரிடம் இருக்குன்னு சொன்னால் ஐரோப்பிய ஒன்றியத்திலும் தான் இருக்குது. அப்ப நீங்கள் ஈவுடன் தான் வர்த்தகத்தை நிறுத்தணும் வழியா ஸ்பெயினோட வர்த்தகம் நிறுத்த வேண்டதே நகைச்சுவை. இதை புரிந்து கொண்டது என்ன ட்ரம்ப் வாயால சொல்லி விடுவார், பின்னர் வரக்கூடிய விளைவுகளை ஏனையவர்கள். அப்ப இப்பொழுது ஒரு சவால் வந்து விட்டோம்னு சொன்னால் ஸ்பெயினுக்கு ஒன்று செய்ய முடியாதுடன் உடனடியாக அறிவிப்பு வந்தது. ஸ்பெயின் இப்பொழுது ஒத்துக்கொண்டு விட்டது. இவர்கள் சொல்லி ஒரு சில மணித்தியாலங்களுக்கு ஸ்பெயினுடைய வெளிவாரம் அமைச்சர் சொன்னார், நாங்கள் அவ்வாறு எதுவும் சொல்லவில்லையே, நாங்கள் என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறோமோ அதில் உறுதியாக இருக்கிறோம் என்றார். இன்று வரை ஸ்பெயின் அவ்வாறு தான் இருக்கிறது. இதே நடந்தது, அவருடன் பேசவில்லை, அவருடன் இதுக்கான ஒரு இணக்கப்பாட்டுக்கு வரவில்லை. இது அவர்களுக்கு சவாலை அதிகரித்தது. அப்ப இதைத்தான் அவர்கள் கனடாவுடன் செய்தார்கள். கனடாவுடன் எதுவும் பேசவில்லை, நேச நாடுகள் யாரிடமும் பேசவில்லை, நேட்டோவுடன் கூட பேசவில்லை. ஏன்னா போர் திட்டமிட்டதே அமெரிக்கா இல்லை என்றபடியால் அமெரிக்காவே ட்ரம்ப் விழுத்தியதனால் இது குறித்த முன்னேற்பாடான எந்த செயற்பாடுகளும் செய்யப்படவில்லை.
அவை இவர்களாக, அதாவது மறைமுகமா இது அமெரிக்கா தொடங்கிய போருக்கு பின்னாப்படுவது நேட்டோ சம்பந்தப்பட்டதா இருக்கு. நேட்டோவுடன் சம்பந்தப்படாத இஸ்ரேல் தொடங்கிய போர்கள் எதற்காக செல்ல வேண்டும்? இஸ்ரேலுடன் கடும் நிலைப்பாடை ஐரோப்பிய நாடுகளும் சரி கனடாவும் சரி கொண்டிருக்கிறது. குறிப்பாக காசா மீது செய்யப்பட்ட இதில் மிக ஒரு விசனம் இந்த வட்டகையில் இருக்கவே செய்கிறது. அவை இருக்கின்ற பொழுது மீண்டும் இவ்வாறான இதில் சென்று விடுவது அமெரிக்காவுக்கான ஒத்தாசை அல்ல, இஸ்ரேலுக்கு கொடுக்கிற ஒத்தாசையாக மாறிவிடும். இது ஆபத்தானது அவர்களை பொறுத்தவரை. அதனால்தான் கனடா தரப்பில் இப்பொழுது சமீபத்தில் பாதுகாப்பு அமைச்சரிடம் இந்த கேள்வி 2 நாட்கள் கேட்டபொழுது அவர் சொன்னார், எங்களுடன் இது குறித்து எதுவும் பேசப்படவில்லை, அதனால் நாங்கள் இந்த போரில் ஒரு அங்கமாக இல்லை, நாங்கள் அவ்வாறே இருந்து கொள்வோம் என்று சொல்லிவிட்டார். ஒரு சில ஏன்னா இதில் நீண்டு பேச அவர்கள் விரும்புவதில்லை, ஏன்னா அது இன்டர்பிரிட்டேஷன்ஸ், அதுக்கான ஒவ்வொரு அர்த்தங்கள் கற்பிக்கப்படும் என்ற ரீதியால் சுருக்கம். அதை சொன்னார், எங்களுடன் எந்த கலந்துரையாடல் இதை பற்றி பேசவில்லை, அவே நாங்கள் இதில் அங்கமில்லை என்று விளத்திவிட்டார். அவே இது ஒரு இன்று இவ்வளவு காலத்தில் ஒரு பெரிய ஒரு மாற்றம். இதை முதல் தரையாக அமெரிக்காவே சந்திக்கிறது. ஏன்னு சொன்னால் இது ஒரு ட்ரம்பினுடைய ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 14 மாதங்கள் ஆகிறது. இந்த 14 மாதங்களாக ஒவ்வொரு கட்டமாக நகர்ந்து இப்பொழுது இந்த ஐரோப்பிய வட்டகையும் சரி அருகில் இருக்கக்கூடிய கனடாவும் சரி தங்களுடைய நிலைப்பாடுகளை தீவிரப்படுத்தி இறுக்கமாக நின்று கற்றுக்கொள்வதற்கான ஒரு முறைமைக்குள் வந்திருக்கிறார்கள் என்பதை இந்த போரியல் தெளிவாக காட்டுகிறது. அவே இந்த விடயம் எதிர்காலத்தில் இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய சில மாற்றங்களுக்கான ஒரு காத்திரமான நகர்வாக கூட நாங்கள் பார்க்கலாம் என்பதனால் இதே சவால் இப்பொழுது பாருங்கள், ஈரானிலிருந்து மக்கள் வேகமாக துருக்கிக்கு நகர ஆரம்பித்து விட்டார்கள். துருக்கி அனுமதிக்கிறது. துருக்கி அனுமதிப்பினுடைய அர்த்தம் என்று சொன்னால், துருக்கி நேட்டோவில் ஒரு உறுப்பினராக இருந்தாலும் துருக்கி நேட்டோவுக்கு முழுமையான விசுவாசமான நாடே கிடையாது. அது ரஷ்யாவுடன் ஒரு பெரிய இங்கே ஒரு தலை அங்கே ஒரு காலமாக இருக்கிறது. இப்ப துருக்கி என்ன செய்ய போறது? அங்க வருகின்றவர்களை இலகுவாக ஐரோப்பாவுக்கு நகர அனுமதிக்க போகுது இந்த ஈரானியர்களை. அவை ஐரோப்பா ஒரு மேலதிகமான ஒரு பெருமெண்ணிக்கையிலான நகர்வை இந்த ஆண்டினுடைய பிற்பகுதியில் எதிர்கொள்ள போகிறது. இவ்வாறு ஏற்கனவே ஐரோப்பா வட்டகையில் பெரும்பான்மையாக மத்திய கிழக்கை சார்ந்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது சார்ந்த ஒரு சவால் இருக்கிறது ஐரோப்பாவுக்கு. அவை இவ்வாறான அதாவது இஸ்ரேல் நடத்தக்கூடிய ஒரு போரியலுக்கள் தாங்கள் நுழைந்து தங்களுடைய நாட்டுக்குள் சிதைவுகளை அனுமதிப்பதற்கு இந்த நாடுகள் தயாராக இல்லை, கனடாவும் அதுக்கு தயாராக இல்லை என்பதுதான் இந்த விடயத்தில் நாங்கள் காத்திரமாக பார்க்க. அழுத்தங்கள் நிறைய இருக்கத்தான் செய்வது இவர்களுக்கு, ஆனால் அதையும் கடந்து பயணிக்கிறார்கள் என்பது இந்த இடத்தில் மிக ஆழமாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த போரை ஆரம்பித்தது இஸ்ரேல், அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான். ஆனால் ஆரம்பித்தது இஸ்ரேல். நிறைய காரணங்கள் இருக்கின்ற இந்த போரை ஆரம்பித்ததற்கு. ஆனால் இந்த போரை ஆரம்பிக்கும் பொழுது இவ்வாறான ஒரு நிலைமை ஏற்படும் என்று இஸ்ரேல் கணித்திருக்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? இஸ்ரேலில் எவ்வாறு அமெரிக்கா என்ற ட்ரம்ப் என்று ஆகிவிட்டதோ அதே போன்று இஸ்ரேல் என்ற நத்தன்யாஹு என்று ஆகிவிட்டது. ஆகவே நத்தன்யாஹு எதை சிந்திக்கிறாரோ அதுக்கு பின்னால் போகக்கூடிய ஒரு கட்டமைப்பாக இஸ்ரேல் மாறியதில் பார்த்தால் நத்தன்யாஹுடைய சிந்தனை வேறு. அவர் இந்த எதிர்காலத்தில் எவ்வாறு சவாலை தரும் அதை பற்றி எதையும் சிந்திப்பதில்லை. அதாவது என்ன இருவருக்கும் தாங்கள் ஒரு உச்சமான ஆதிக்க சக்தி என்கின்றது அவர் கர்வமாகவே இந்த மண்டைக்குள் இறங்கிவிட்டது. நாங்கள் எதையும் செய்யக்கூடியவர்கள், நாங்கள் யாருக்கும் பயப்பட தேவையில்லை, நாங்கள் இதை பற்றியும் சிந்திக்க தேவையில்லை, நாளை வருவதை நாங்கள் பார்த்துக்கொள்வோம். என்ன விடயம் என்று சொன்னால், நாளை வருகின்ற சவாலில் இதில் ஒரு 4 ஆண்டுகளுக்கு பின்னர் ஒரு சவால் வருகிறது, 5 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு சவால் வருகிறது வைங்கள், இவர்கள் இருவரும் இருப்பார்கள் என்று தெரியாது. ஆனால் அதனால் அவர்கள் தாங்கள் இருக்கின்ற காலத்தில் ஏதோ செய்துவிட வேண்டும் என்று நினைக்கிறார்களே ஒழிய நீண்ட காலத்தில் இந்த நாட்டினுடைய 5 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன, 10 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன, 20 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன, தங்களுடைய போர் இது வடிவம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்கிற சிந்தனை இந்த இருவரிடம் கிடையாது. ஆகவே தங்களுக்கு ஒரு எதிரி என்றால் அவனை முழுமையாக சிதைத்து விடுவது. மிக ஒரு துன்பியல் என்று சொன்னால், இதே யூத மக்கள் தான் ஒரு இனப்படுகொலையை பெரும் படுகொலையை சந்தித்து மீண்டு வந்தவர்கள். அவ்வாறு இருந்தால் தங்களை பாதுகாக்கிறோம் என்பதனுடைய அர்த்தம் இன்னொரு இதே மனித குலத்தில் இருக்கக்கூடிய ஏனையவர்களை நீங்கள் உங்களுக்கு என்ன நடந்ததோ அதை அவர்கள் மீது செய்வது அல்ல. ஆனால் அவ்வாறான சிந்தனை வடிவம்தான் நட்டன்யாவிடம் இருக்கிறது. இப்பொழுது என்னால் யூதர்கள் ஒருவர் கூட
இது செய்வது தப்பு என்று சொல்வதற்கு நிறைய யோசிக்கிறார்கள். கனடாவிலும் கூட இப்பொழுது இந்த அவருடைய வடிவாளத்தினங்கள் சுடப்பட்ட பொழுது அவர்கள் பேசுகிறார்கள், நாங்கள் எப்பொழுதும் யூதர்களாக பெருமைப்படுகிறோம், எப்பொழுதும் நாங்கள் எங்களுடைய இஸ்ரேலுடன், அது இந்த கனடாவோட குடிமகன், ஆனால் நாங்கள் இஸ்ரேலுடைய பெருமைப்படுகிறோம், இஸ்ரேலுடன் தான் நாங்கள் முழுமையாக அனுப்புவோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஒருத்தர் கூட நீங்கள் பெண்களை, அதாவது சிறுவர்களை பலியிடுகிறீர்கள், பெண்களை இதன்றீர்கள், அவருடைய வாழ்வியலை முழுமையாக சிதைக்கிறீர்களே, இதனுடைய நீண்ட கால விளைவுகள் எவ்வாறான பின்புலத்தை கொண்டிருக்கும்? இது ஒரு காலத்தில், இப்பொழுது இதில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இன்றைக்கு இந்த போரினை வடுக்களை பார்த்து வளர்க்கக்கூடிய காசாவில் இருக்கக்கூடிய சிறுவர்களாக இருந்தாலும் சரி, லெபனானில் இருக்கக்கூடிய சிறுவர்களாலும் சரி, ஈரானில் இருக்கக்கூடிய சிறுவர்களாலும் சரி, ஒரு 20 வருடத்துக்கு கூட பின்னர் அவர்களும் கூட இதே வன்முறைக்குள் நிற்கலாம். அதுக்கு யாரோ வழிவகுத்தார் சொன்னால் இதே நட்டன்யாஹு தான் இருப்பார். ஆனால் அந்த நேரம் நட்டன்யாஹு இருக்க மாட்டார். ஆனா அதுக்கான வினையை இஸ்ரேல் எதிர்காலத்தில் ஏதோ ஒரு கட்டத்தில் கொடுக்க போகிறது. அதனால சொன்னேன், இவர்களுக்கு நீண்ட கால சிந்தனை இருக்கிற இதுவும் கிடையாது. இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த வக்ரம், தாங்கள் தான் இந்த மேலாதிக்க சக்தி, எங்களை கடந்து எதுவும் கிடையாது என்று இவர்கள் சிந்திக்கின்ற இந்த வக்ரத்தினுடைய வடிவம் உலகத்தையே இன்றைக்கு சேர்த்துக் கொண்டிருக்கின்ற, உலகத்திலேயும் வாய் திறந்து பேசக்கூடிய வல்லமை கொண்ட தலைவர்கள் குறைந்து விட்டார்கள். பூட்டின் அவர்களை தவிர. ஆமா, நாங்கள் பேசாமல் இருப்போம். இருந்து விட்டால், ஏன்னா அது பூட்டினுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு சொன்னால், அவர் உளவுத்துறையிலிருந்து வளர்ந்து வந்தவர், இந்த ராணுவ கட்டமைப்பிலிருந்து வளர்ந்து வந்தவர். ஆகவே அவருக்கு இதை எதிர்கொள்வதற்கு பழகிவிட்டேன்னா, ராணுவ கட்டமைப்பே ஒரு உளவியல் போர் கட்டமைப்பு தான். ஆகவே அவர்களுக்கு இந்த உளவியல் தாக்கத்தை தராது. ஏனையவர்களுக்கு இருக்கக்கூடிய சவால் என்னென்ன, ஏனைய தலைவர்களுக்கு நாங்கள் ஏதாவது செய்து விட்டால், ஏன்னா அவர்கள் ஆட்சி கட்டில் இருக்க வேண்டும், தங்களுடைய கட்சிக்கு தலைவர்களாக இருக்கணும், தங்களுடைய கட்சிக்கு தலைவர் ஆட்சி கட்டில் இருக்கலாம். ஆகவே நாங்கள் பலகீனப்பட்டு விடுறதுக்கு நான் எடுக்கிற முடிவு ஏதாவது பாதிப்பா வந்துடுமோன்னு பயம். இப்பொழுது இவர்கள் இருவருக்கும், ட்ரம்புக்கும் நட்டன்யாஹுக்கும் இருக்கொண்டு வைங்க, கிடையவே கிடையாது. நாங்கள் எடுக்கிற ஒரு தப்பு தங்களுக்கு பாதிப்பா வருமா என்கின்ற எந்த சிந்தனையும் இல்லாத 2 தலைவர்கள் இவர்கள். ஏனையவரிடம் அந்த பயம் காரணமாக என்ன செய்கிறார்கள், வாயை கூட திறக்க மறக்கிறார்கள், இதுவும் சொல்ல மறுக்கிறார்கள். அப்ப சொல்வதை அவர் அது இங்கே ஒரு சவாலை கொண்டு வரும் என்று சொன்னால், இவர்கள் இருந்தான்னு சொன்னால், இவர்களுடைய நாட்டுகள் இருக்கக்கூடிய மக்கள் நாளைக்கு இவர்களை மாற்றுவதற்கு முனைவார்கள் என்று சொன்னால், நீங்கள் இப்படி இருந்து என்ன பெரிய, ஏன்னா அவர்களும் மக்களிடம் இன்றைக்கு எல்லா செய்தியும் சென்றடைகிறது, முன்னர் மாதிரி இல்லை. என்னால் நடைபெறுகின்ற சம நேரத்திலேயே மக்கள் என்று தங்கள் கண் முன்னால் விரிகின்றதை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், உலகத்தில் எங்கிருந்தாலும். ஆகவே அவர்களுக்கு தாங்களாக செய்தியை பெற்றுக் கொள்கின்ற வாய்ப்பு இருக்கு. முந்தைய சொன்னால் இந்த நாட்டினுடைய தேசிய ஒலிபரப்பு இதை கையப்படுத்தி விடுவார்கள் அரசு ஆட்சியாளர்கள். அவை அது என்ன சொல்லுகிறதோ அது மட்டும்தான் மக்களுக்கு செய்தி, வெளியிருந்து வராது. இன்றைக்கு எல்லாம் உடனடியாக கண்மால் விரிகிறது. அவை நீங்க மாட்டிக்கொள்வீர்கள். அவை ஏன் நீங்கள் அந்த துணிச்சலுடன், அதை நான் குறை சொல்ல முடியாது, மனிதனிடம் நிறைய பண்பு இருக்கிறது. இந்த காத்திரமாக இயங்குகின்ற தலைவர்கள் எப்பொழுதும் அருமையாகத்தான் வருகிறார்கள். ஏன் இவர்கள் எவ்வாறு என்று சொன்னால், ஏதோ காலத்தை கடத்தி சென்று நான் இருக்கும் வரையும் இந்த கதிரையில் இருந்து விட்டு போவோம் என்றுதான் இருக்காங்க. இது ஆபத்தானது. இப்பொழுது அந்த விதத்தில் தான் காணியை ஒரு வித்தியாசமா பார்க்கிறேன்னு சொன்னால், காணி தொடர்ச்சியாக சொல்லுகின்ற கருத்துக்களில் ஒன்று இருக்குன்னு சொன்னால், இதை சொன்னால் எதிர்வினை வருமோ என்கின்ற பயம் இல்லை. எது சரியோ நான் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறேன். இதுல இன்னொன்று கிடைக்குது. அப்படி சொல்லுகின்ற பொழுது இன்னொரு விஷயம் நடக்கிறது. அதுக்கான இந்த எதிர்வினையாட்டக்கூடியவர்கள் ஒரு மரியாதையும் கொடுக்கிறார்கள். இப்ப காணிக்கு ட்ரம்பிடம் ஒரு மரியாதையை பார்த்து கொண்டிருப்பேன் சொன்னால், ட்ரம்ப் காணின்ற பேரை அதிகம் பயன்படுத்துறதுக்கு நிறைய முந்தி ட்ரூடோவை பயன்படுத்துகின்ற பொழுது நாளும் ட்ரூடோவை இழுத்து பேசுவார். இப்பொழுது காணியினுடைய பேரை இழுத்து பேசுவதற்கு அவ்வளவு தூரம் கனடாவில் மாதிரி ஒதுக்கி வச்சுட்டார் காணிக்கு பிறகு. இதுக்குள்ள ஏன் நாம் போவான் என்ற ஒரு சிந்தனை வருகிறது. அப்ப புலி இஸ் ஆல்வேஸ் அ புலி. அப்ப நீங்கள் அதை புரிஞ்சிட்டீங்கன்னு சொன்னால், இந்த புலியோட சமரசம் செய்து கொண்டு போனீங்கன்னு சொன்னா நீங்களாம் அடிவாங்க. ஸ்டாண்ட் அப் ஃபார் த புலி என்ற ஒன்று இருக்கிறது. இந்த ஸ்டாண்ட் அப் பண்ணாக்க புலி கொஞ்சம் மரியாதை கொடுக்கும். அந்த மரியாதையை மற்ற தலைவர்கள் எப்பொழுது பெற்றுக்கொள்ள போறாங்க. ஸ்டாமர் கொடுத்த இடத்தை வச்சு கொண்டுதான் ட்ரம்ப் மாறி மாறி ஸ்டாமர் அடிச்சது. என்ன சொன்னால், ஸ்டாமர் ஆரம்பத்துல போய் முதல்ல சந்திச்சது ஸ்டாமர். அவர் பார்த்தாரையோ இவர் நம்ம இப்ப ஐரோப்பாட்டையில ட்ரம்போட நின்று மல்லு கட்டுற ஒரே ஒரு நான் மெக்ரோன்னு சொல்லுவேன். மெக்ரோன் அடிக்கடி முரண்டுபட்டு நேரடியாக சொல்றதுதான் சொல்லி போட்டு நிற்கும். அதுக்கு கொஞ்சம் மரியாதை கிடைக்குது. இப்ப இப்படியான கேரக்டரை எப்படி டீல் பண்றது ஒரு சைக்கலாஜிக்கல் கேம் இருக்கு. அது நடைபெறுமாக இருந்தால் அவர்கள் இதில் நிமிர்ந்து நிற்கலாம் என்பது ஒரு விடயம்.
உண்மை. நீங்கள் இப்பொழுது மாக்காணி தொடர்பாக கூறும்பொழுது உங்களுக்கு தெரியும், 3 நாட்களுக்கு முன்னதாக G7 நாடுகள் கூடினார்கள். இந்த போரினால் ஏற்பட்டிருக்கின்ற எண்ணெய் விலை அதிர்ச்சியை ஈடு செய்வதற்கு நாடுகளிடம் இருக்கின்ற மூலோபாய எண்ணெயை பயன்படுத்துவதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று மாக்காணி அவர்கள் கூறியிருக்கின்றார். இந்த எண்ணெய் தான் இப்பொழுது 2 நாடுகளுக்கும் இடையே அல்லது 3 நாடுகளுக்கும் இடையில் நிற்கின்றது என்று தெளிவாக தெரிகின்றது. இப்ப டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறியிருக்கின்றார், ஹெர்முஸ் ஜனசந்தியில் கன்னி வெடிகள் வைத்தால் ஈரானை இதுவரையில் காணாத அளவுக்கு தாக்குதல் செய்வோம் என்று எச்சரித்திருக்கின்றார். இது வெறும் பேச்சா அல்லது அமெரிக்காவால் அப்படி ஒரு தாக்குதலை நடத்த முடியுமா? இல்ல, ட்ரம்ப் என்ன நினைக்கிறான்னு சொன்னால் தன்னுடைய வாயாலே அது வர்த்தகத்தில் அவர் அதை எட்டுகிறார். என்ன சொன்னார்ல, போர் விளைவில் முடிவுக்கு வரும்னு சொன்னால் $120 இருந்தது 90க்கு வந்துச்சு. அதை என்னன்னு சொன்னால் போர் முடிய போறது, அப்ப இனிமேல் எண்ணெயை பெருசா விற்க முடியாதுங்கிற ஒரு இது. அது திருப்பியும் என்ன சொன்னால் அது முடியாட்டி போறிடும். ஆனால் அதே போன்றுதான் அவர் அடிக்கடி இந்த வார்த்தை பிரயோகங்களில் சொல்லக்கூடிய ஒரு விடயம் சொல்லி பார்க்கிறார். சொன்னார், இப்ப அது ஒரு 5வது நாள் ஆகிறது. சொன்னார், நாங்கள் பாதுகாப்புடன், எங்களுடைய பாதுகாப்புடன் அந்த எண்ணெயை நகர்த்த போறோம். அது ராணுவ ரீதியாக சிந்தித்தீங்கன்னா வாய்ப்பே இல்லை. அது ஆபத்தான ஒரு முயற்சி. அதுக்கு என்ன அமெரிக்காவுடைய படைக்கலங்கள்லாம் உள்ளே போகணும். அதுக்கு அமெரிக்க படத்தரப்பு ஒத்துக்கொள்ளாது. என்ன சொன்னால் அது ஒரு ராணுவ ரீதியாக கையாளக்கூடிய ஒரு விடயமே அல்ல. அதனால் அது நடைபெறவில்லை. ஆனால் வாயால சொல்லிவிட்டார். அது நான் நிறைய சொன்னேன், இது செய்கிறேன் அது செய்கிறேன். பல விஷயம் இதுவரையும் அப்படியே நடக்காமலே கடந்து போகிறது. அதுக்கு காரணம் அது ராணுவ ரீதியாக எது வாய்ப்பில்லையோ அதை சொல்லி விடுவார். 2வது ராணுவ சம்பந்தப்பட்டவரே இல்லை. அவர் ராணுவத்திலே அமெரிக்காவில் அந்த காலத்தில் கட்டாய ராணுவ சேவை இருந்த காலத்தில் கூட ராணுவத்தை தவிர்த்து கொண்டவர். அவை இவருக்கு ராணுவ ரீதியாக சிந்திக்கின்ற சிந்தனையோ வல்லமையோ கிடையாது. அவை தன்னுடைய வாயில் வருவதை கேட்காமலே சொல்லி விடுவார். ஆனா வாய்ப்பில்லை. அவை இப்பொழுதும் மிரட்டுகிறார். இப்ப ஒரு விடயம் இருக்கிறது. சரி, அமெரிக்கா ஈரானுடைய கடற்படையை நாங்கள் முழுமையாக அழித்து விட்டோம் என்று அறிவித்து நீங்கள் நாளாகிவிட்டது. அவை இப்பொழுது கடற்படை கிடையாது ஈரான் வைத்துக் கொள்வோம். அது இருக்கா இல்லையாண்டு 2வது விடயம் இல்லை என்று வைத்துக் கொள்வோம். வைத்து விட்டால் அப்ப நீங்கள் இப்பொழுது எதுக்காக பயன்படுத்துவீர்கள்? நகர்த்தலாம் தானே? நகரவில்லை. காரணம் ஒன்று, இந்த பகுதியில் பயணிக்கக்கூடிய எந்த ஒரு ஆயிலை ஏற்றி வரக்கூடிய டேங்கர்ஸுக்குமான காப்புறுதிகளை காப்புறுதி நிறுவனங்கள் முழுமையாக ரத்து செய்து விட்டன. காப்புறுதி தர முடியாது விட்டார்கள். அது ஆபத்தானது, நாங்கள் வரவில்லை என்றார்கள். அவை காப்புறுதி இல்லை. உடனடியாக சொன்னார், அதுக்கான காப்புறுதி இல்லாத நாங்கள் செய்கிறோம் கொண்டு வரோம். அப்ப அது எவ்வாறு சாத்தியம் என்கின்ற ஒரு பொருளாதார முறைமை சார்ந்த சிந்தனையே இல்லாம சொல்லிட்டார். ஆனால் அது வாய்ப்பில்லை. ஆகவே அதுவும் நடைபெறவில்லை. இப்பொழுது மீண்டும் ரெடி பார்க்கிறார். அப்ப இப்பொழுது காப்புறுதி நிறுவனங்கள் எப்பொழுது காப்புறுதியை இந்த டேங்கர்ஸுக்கு வழங்கும்? இந்த டேங்கர்ஸை ஓன் பண்றவன் அதை இழந்து போட்டு காப்புறுதி நிறுவனம் இல்லாட்டில் அவனுக்கு அது பெரும் இழப்பு. ஆக அவன் முயற்சி செய்ய மாட்டான். யாரதான் என்ன கேட்டாலும் அவன் சொல்லுவான், நோ, நாங்க ஏற்றி கொண்டு வர மாட்டோம். ஏன்னா இது நாடுகள் சிலது தங்களுடைய இதை அனுப்பி ஏற்றுவார். மிச்செல்லாம் இப்படி நிறுவனங்கள் ஏற்றி கொண்டு போய் கொடுத்து காசு வாங்குற கப்பலை வச்சு வியாபாரம் அவர்கள் அதை செய்ய மாட்டாங்க. ஏன்னா காப்புறுதி இல்லாமல் போனால் அழிவு. அப்ப 2வது விஷயம், சரி, காப்புறுதி நிறுவனங்கள் எப்பொழுது வரும்? இது முழுமையாக முடிவுக்கு வந்து பாதுகாப்புன்றதன் பின்னர் மீண்டும் இதற்கான காப்புறுதி வரும். அவை அதுவரையும் சவால் இருக்கிறது. 2வது விடயம், உள்ளே சென்று ஏற்றி வருகின்ற பொழுது சரி அவர்களிடம் இதை விடுவோம். அவர்கள் நிலத்திலிருந்து இதை தாக்க முடியுமோ? ஒரு ட்ரோனை வச்சு ஒரு பத்த வைக்க முடியும். சரி, அதை முழுமையாக முடிவு கொண்டு வந்துட்டு அது யாரிடமுக்கும் அதுக்கான உறுதி இல்லை. இதிலிருந்து எந்த தாக்குதலும் தரையில் இருந்து, ஏன்னா ஒரு சிறிய பகுதி தான் ஹோமோஸ். அப்ப அதுக்குள்ளார வருவதை பாதுகாப்பாக கொண்டு வர முடியும்ன்றதுக்கு இந்த ஒரு உத்தரவாதம் இல்லை. 3வது விடயம் இருக்கிறது. சரி, ஈரானுடைய கடற்படையை அழித்து விட்டீர்கள். ஆனால் நீர்மூழ்கி கப்பல்கள், நீங்கள் நீர்மூழ்கி கப்பலை வைத்தான் இலங்கைக்கு அருகில் வைத்த ஒரு ஈரானிய போர்க்கப்பலை நீங்கள் அழித்தீர்கள். ஆனால் நீர்மூழ்கி கப்பல்களை என்னுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் 4வது, அதாவது அமெரிக்கா, ரஷ்யா, சீனா கிட்டத்தட்ட சமத்துவமான எண்ணிக்கையில் கொண்டு நீர்மூழ்கி கப்பலை வைத்திருக்கிறார்கள். அதுக்கு அடுத்து அதிக நீர்மூழ்கி கப்பலை வைத்திருப்பது ஈரான். இன்று வரை இந்த போரில் இருப்பவர்கள் எவரும் ஈரானுடைய நீர்மூழ்கி கப்பலை நாங்கள் அழித்தோம் என்று இதுவரை யாரும் கிளைம் பண்ணவே இல்லை. நாங்கள் அந்த அறிவிப்பை விட இல்லை. ஏன்னா அதுக்கு நீங்க அந்த போரை கடலுக்கு தான் நடத்துவோம். அப்ப இந்த இருக்கக்கூடிய 24 29 இந்த இடைப்பட்ட எண்ணிக்கையில் வைத்திருக்கிறார்கள் என்று வைத்தால், இந்த நீர்மூழ்கி கப்பலுக்கு என்ன நடந்தது? இந்த நீர்மூழ்கி கப்பல்கள் இதில் இருக்கக்கூடிய டேங்கர்ஸை அழிக்கக்கூடிய வல்லமை கொண்டவரை இருக்கு. அவை இந்த தன்னுடைய எச்சரிக்கையை மீறி
இந்த பயணம் தொடக்கப்பட்டால் அதில் தாக்குதலை செய்வதற்கு ஈரானிடம் ஒன்றுக்கும் மேற்பட்ட மூலோபாயங்கள் இருக்கிறது. ஆகவே ஒரு போர் முடிவுக்கு வந்தால் இதெல்லாம் பாதுகாப்புக்கு வரும், இல்லை என்று சொன்னால் அந்த ஆபத்து இருக்கிறது. இது இவர்களுக்கு தெரியும். இதை வெளிப்படையாக பேச மாட்டார்கள். என்ன வெளிப்படையாக பேசினால் நடைபெறும், காப்புறுதிகள் இன்னும் தள்ளி போயிடும். ஆகவே ட்ரம்ப் பேசுகின்ற பேச்சுகளுக்கும் நடைமுறை ரீதியான சவால்களுக்கும் இடையே நிறைய வேறுபாடு இருக்கிறது. அந்த நிறைய வேறுபாட்டை வெளிப்படையாக தெரியாது. என்ன, உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நாங்கள் பேசிக்கொண்ட விடயத்தில் 95% இதுவரை பகிரப்படாத விடயங்கள் அவர்களுக்கு தெரியாது. இப்படி எல்லாம் அவன் நிர்மூலிக்கப்ப வச்சிருக்கிறான், அதுல உண்டக்கூட இவர்கள் அழிக்கையிலேயே, ஏன்னா அதை யாரும் இதுவரையும் பேசுபொருளாய் வைத்துக் கொள்வதில்லை. ஏனென்றால் இன்றைய செய்தி பகிரப்படுகின்ற செய்தி உலகில் இப்ப இஸ்ரேலில் இருந்து செய்தியை கொண்டு வரக்கூடிய எல்லா நிறுவனங்களுக்கும் கடும் கட்டுப்பாடு இருக்கிறது. அதாவது செய்திகளை அவரிடம் கொடுத்து அவர்கள் பார்த்து கொடுத்ததன் பின்னர் தான் இவர்களை வெளியே அனுப்ப முடியும். அது பிபிசியா இருந்தாலும் CNN இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர்கள் அனுமதித்தார். வெளியே இருந்து நீங்க ரிப்போர்ட் பண்ணலாம். இன்னொன்று இருக்கிறது, ஏனைய இடங்கள் வரக்கூடிய செய்திகளையும் CIA செய்தி நிறுவனங்களுடன் கடுமையான ஒரு தொடர்பில் இருந்து கட்டுப்பாடுகளை, என்னென்ன செய்திகள் வருவதில் மீறி வந்தாலும் அதுக்கு ஒரு அழுத்தத்தை தொடர்ந்து பணிய வருகிறார்கள். ஆகவே பல விடயங்கள் வெளியிலே வராமலே அமெரிக்கா வென்று கொண்டிருக்கிறது என்பதை ஒரு பிம்பமாக காட்டுகிறதுக்கே பெருமளவில் முயற்சி நடைபெறுகிறது. ஆகவே இங்குதான் இது போரியல் என்பது ஒரு வெறுமையாக ஒரு சின்ன வட்டத்துக்குள் சுருங்கி இருக்கக்கூடிய, இதுக்கு பல பரிணாமங்கள் இருக்கிறது. அவை இந்த பரிணாமங்களில் இருக்கக்கூடிய சவால். இப்பொழுது இந்த போர் ஆரம்பித்ததன் பின்னர் இவர்கள் வளமையாக ஒரு போர் ஆரம்பிப்பதற்கு முன்னர் அமெரிக்காவில் அவருடைய இதை நகர்த்துவதில் தயாரிப்புகளில் இதனுடைய விளைவுதான் அவர்கள் பெரும் அழிவுகளை இந்த வட்டகையில் சந்தித்திருக்கிறார்கள். அவருடைய ரேடார் ஸ்டேஷனா இருந்தாலும் சரி, கமாண்ட் சென்டரா இருந்தாலும் சரி, டேட்டா இவர்கள் இல்லாத அமேசான் டேட்டா சென்டர் கிளவுட் சென்டருக்கு தாக்குதல் நடந்திருக்கு. ஆகவே இந்த தாக்குதல் எல்லாம் ஈரான் செய்ததுன்னு சொல்ல மாட்டேன். ஆகவே இதில் ரஷ்யா சார்ந்தும் சீனா சார்ந்தும் தகவல் பரிமாற்றங்கள் நிறையவே இருந்திருக்கிறது. என்னென்ன இடத்துல முக்கியமா வச்சு தாக்குங்க. அப்ப இந்த தாக்குதல் என்பது இதையும் கடந்து இன்னொன்று இருக்குன்னா, இந்த போர் விரைவுக்கு முடிவு வர்றதுக்கு இன்னொரு சவால் இருக்குன்னு சொன்னால், இந்த மத்திய கிழக்கு வட்டகையில் இதுவரை காலமும் அமெரிக்காவுடன் சேர்ந்து முண்டு கொடுத்து பயணித்த நாடுகளுக்கும் பெரும் சவால் இருக்கிறது. ஏன்னா அது வரவில்லை என்றால் அவர்களுக்கு இந்த போர் தொடங்க போவது தெரியவே தெரியாது. அவர்கள் ஒரு கடும் அழுத்தத்தை அமெரிக்கா கொடுத்து வந்தார்கள். நீங்கள் சும்மா மிரட்டுங்கள், ஆனா போரை தொடங்கினாங்க ஆபத்து என்று திருப்பி சொன்னார்கள். ஆனால் அவர்களை முறித்தான் தொடங்கியது. அதுதான் எல்லா நாடுகளுக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது இந்த போரில் ஈடுபடாமல் இருப்பது. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், ஈராக் போரின் பொழுது இவர்கள் எவ்வளவு பொய் சொல்லி இந்த போரை தொடுத்தார்கள். எல்லா நாடுகளுக்கும் தொடர்ச்சியாக அழுத்தங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. இனி பல தலைவர்களுக்கு நிரந்தரமாக அவர்கள் மீது ஒரு கருப்பு புள்ளி இருக்கின்றது என்று கூறக்கூட. இப்ப நான் ஈராக் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு தெரியும், ஈராக்கில் அமெரிக்க படையினர்கள் நிறைய கொல்லப்பட்டார்கள். அது அமெரிக்க மக்கள் மீது பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்தியது. இப்பொழுது வருகின்ற செய்திகள் நேற்று வந்திருக்கின்றது, அமெரிக்காவின் இராணுவத்தில் சுமார் 140 பேர் காயமடைந்திருக்கிறார்கள், 8 பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். அப்படி என்றால் அமெரிக்காவில் நிலை மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதா? இது போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றதா? எவ்வாறு பார்க்கிறீர்கள்? சுருக்கமாக கூறுங்கள். இல்ல, நீங்க சொன்ன மாதிரி இவர்கள் உண்மையை சொல்லுகிறார்களா, 7 பேர் தான் இறந்தார்கள் என்று சொல்கிறார்கள். அதில் சமீபத்தில் ஒரு விடயத்தை சொல்லிக் கொள்கிறேன். அதை புரிதலுக்காண்டி அவர்களுக்கு சொன்னார்கள், வெனிசுலா மீது செய்யப்பட்ட இந்த ஆண்டினுடைய ஆரம்பத்தில் செய்யப்பட்ட நடவடிக்கையின் பொழுது தங்களில் ஒருவர் கூட ஒரு கீறுதல் கூட படவில்லை என்றார் ட்ரம்ப். அவர்தான் நீண்ட காலமாக கடந்து சென்றது. இப்பொழுது ஒரு சில வாரங்களுக்கு முன்னர் இவர் ராஜாங்க உரையை அமெரிக்காவுடைய காங்கிரஸில் நிகழ்த்தினார். அதில் ஒரு கட்டத்தில் ஒருவர் எழுப்பி, அதாவது அவரை அப்பொழுதுதான் உள்ளே கொண்டு வந்திருந்தார்கள், அவரை கை தாங்களாக ஒழுப்பி ஒரு ஓக்கரில் நின்று கொண்டிருந்தார். அவருக்கு உயரிய விருதை வழங்கினார். அந்த உயரிய விருது அவருடைய களத்தில் மாட்டினார்கள். என்னன்னு சொன்னால், யார் என்று சொன்னால், வெனிசுலாவுக்கு சென்ற ஒரு அவருடைய ராணுவ ஹெலிகாப்டரில் சென்றவருக்கு அந்த ஹெலிகாப்டர் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில், இவர் விமானி தாக்குதலில் அவருடைய கால் சிதைந்து விட்டது. அந்த சிதைவுக்கு பின்னரும் அவர் அதை அடுத்த விமானியிடம் கொடுத்து விட்டு தன்னுடைய இதை அவர் தக்க வைத்தார் என்றால் அந்த உயரிய விருதை கொடுத்தார். ஆனால் பின்னர் சொன்னார், அந்த அடுத்த விமானியும் கூட சுட்டு விட்டார்கள், அவரும் கூட காயமடைந்து விட்டார், இருந்தாலும் அந்த விமானத்தை அவர்கள் பாதுகாப்பாக கொண்டு வந்தார்கள் என்று ஒன்றுடன் சொல்லிவிட்டார். ஒரு கீறல் கூட நடக்காத வெனிசுலாவில் திடீரென
ஒரு பெரிய சாதனை படைத்ததாக இப்பொழுது அவருக்கு அந்த விருது கொடுத்ததன் பின்னர் அவரை இருத்த வேண்டும். அவர் அந்த கையை இறுக்கமாக பிடித்துக் கொண்டு நிற்கிறார் வோக்கர்ல. பின்னர் 2 கொமாண்டோஸ் வந்து 2 கையிலையும் அவரை தாங்கி பிடித்து அந்த கையை அதிலிருந்து விட வைத்து அப்படி தாங்குதலாக அப்படியே பின்னால் இருக்கக்கூடிய வீல் சேர்ல இருத்தினார்கள். ஆகவே இந்த போர் நடந்து 2 மாதத்தின் பின்னர் இந்த காட்சி காட்டப்படுகிறது. ஆகவே இப்பொழுதும் அவர் எந்த மிகவும் முழுமையாக குணமடைவதிலிருந்து பின்னங்கி இருக்கிறார் என்பது அவருடைய நிலைப்பாட்டிலிருந்து தெரிந்தது. அப்ப ஒரு கீறுதல் கூட நடைபெறாத வெனிசுலாவில் எவ்வாறு இவ்வளவு தாக்கமடைந்து ஏதோ ஐசியூவில் நீண்ட காலம் இருந்து வந்தவர் போல இருந்தார். அவ்வாறு இருந்தால் ஒரு உண்மை ஏன் இவ்வளவு ஆழம் மறைத்தார்கள், தானே தன்னை காட்டி கொடுத்தாருன்னு சொன்னால் அவராக சொல்லிவிட்டார். 2வது அதில் இருந்த பைலட் கூட 2 பைலட் குழுக்கு தாக்குதல் நடந்து விட்டது. ஆனால் இதே விமானத்தில் வீரர்களை எடுத்துக்கொண்டு போறார்கள். அவர் ஜனாதிபதியினுடைய இதுக்கு கொண்டு இறக்குவதற்காக. அப்ப அவர்கள் எவ்வாறு தப்பினார்கள்? அதிலும் காயம்தானே வந்திருக்க வேண்டும். என்ன முன்னால் இருந்த விமானி 2 பேருமே காயப்பட்டு விட்டார்கள். அதுவும் கடுமையான காயத்துக்குள்ளானதாக இவரை ஒத்துக்கொள்கிறார். அப்ப இவர்கள் உண்மையை சொல்லாமல் இருக்கிறார்கள். வெனிசுலாவிலும் இவ்வாறுதான் ஒரு பொய் சொல்லப்பட்டது. அதை இப்பொழுது அவரே அதை வெளிப்படையாக சொல்லியும் விட்டார். அதை சிந்திக்காமலே சொல்லிவிட்டார். தாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை இதை குறித்து யாரும் எழுதவில்லை. அன்று சொன்னாரே, ஏன் இப்ப என்ன இதான் நிலைமை இப்ப ஊடகங்களுக்கு. ஆனால் அதை பார்த்து கொண்டிருக்கிற பொழுது எனக்கு அதை சேர்ந்த என்ன இவ்வளவு நாளும் சொன்ன போய் நீங்களாக காட்டி கொடுக்கிறீர்கள். அப்ப இதுதான் வெனிசுலாவில் நடந்ததுன்னு சொன்னால் இதை அப்படியே பாருங்கள். அதிலும் பார்க்க பெரிய போர், நீண்ட காலம் நடைபெறுகின்ற போர், எதிரி மிக மோசமாக வினைத்திறனையும் வெளிப்படுத்துகிறான் என்றால் இந்த வட்டையில் எவ்வளவு பாதிப்பை இவர்கள் எதிர்கொண்டிருக்கிறார்கள். அந்த பாதிப்பு, நான் அதான் சொன்னேன், பாதிப்பு எதுவும் முழுமையாக வெளியிலே பகிரப்படாமல் இதுவரை பார்த்துக் கொள்கிறார்கள். ஒரு கேள்வி இருக்கிறது, அது எவ்வளவு காலம் பாதித்துக் கொள்வார்கள்? இதற்கு பின்னர் ஒரு கட்டத்தில் இவை வெளியே வரும். ஆகவே இப்பொழுது எங்களிடம் பகிரப்படுகின்ற செய்திகள் மிகவும் கட்டுப்பாட்டுடன் பகிரப்படுகின்ற சில செய்திகள் மட்டுமே. பெரும்பான்மையான செய்திகள் இன்னும் ஒளித்திய வைத்திருக்கப்படுகிறது. இந்த ஒளித்து வைத்திருக்கப்பட செய்திகள் வருகின்ற பொழுது பல விடயங்கள் அம்பலத்துக்கு வரும். ஆகவே அதான் என்ன ஒரு போரியல் தளத்தில் இவர்கள் முழுமையாக தங்களுடைய படைகளை நகர்த்தவில்லை, படை கட்டுமானத்தை நகர்த்தவில்லை. அதுக்கு முன்னொரு போர் வந்து விட்டது. ஆகவே அதை சரியாக இலக்கு வைத்து தாக்கி இருக்கிறார்கள். அதற்கான ஒத்தாசையை இனியவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். ஆகவே இந்த போரியல் எவ்வாறான பின்விளைவுகளை கொண்டிருக்க போனதுனால் இது அரசியல் ரீதியாக நிறைய பின்விளைவுகளை கொண்டிருக்க போகிறது. என்றால் ஏற்கனவே பிரித்தானியாவில் ஆட்சியில் இருக்கக்கூடிய லேபர் கட்சி இடைத்தேர்தலில் தோல்வியில் சந்திக்க ஆரம்பித்து விட்டது. இதே போன்று இராணுவ ரீதியாக பல சவால்கள் இருக்கிறது. இதையும் கடந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக பெரும் சவாலை இந்த உலகம் இந்த போர் சம்பந்தமாக எதிர்கொள்ளப் போகிறது என்பதனுடைய கட்டியத்தை இந்த 11 நாட்கள் சொல்லி இருக்கிறது. அவை இது எவ்வளவு காலம் நீடிக்க போகிறதோ அதுக்கேற்ற வகையில் இதனுடைய வீரியம், இந்த தாக்கத்திலான வீரியம் அதிகரிக்கவே செல்லுகிற போறது. இதுல இருந்து ட்ரம்ப் தன்னை நகர்த்தி விடுவார் இலகுவாக. என்னால் இப்பொழுது போர் நடைபெற்று கொண்டது, நாளைக்கு 2 இடத்துக்கு போறாருன்னா அடுத்த தேர்தலில் எவ்வாறு தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக 2 ஒஹாயோக்கும் கென்டக்கியும் போறார். அப்ப கேட்கிறார்கள், போர் நடைபெற்று கொண்டதே இவர் ஒஹாயோக்கும் கென்டக்கியும் போறாரு. அவருடைய செய்தி ஊடகங்கள் சொன்னார், அவர் மக்கள் மீது அன்பு கொண்டவர், அதனால் போகிறார். அவர் அங்க போகவில்லை. அவர் இன்னொரு களவு செய்வதற்காக, அரசியல் களவு செய்வதற்காக இந்த 2 மாநிலங்களும் போகிறார். ஆகவே அரசியல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக, இராணுவ ரீதியாக பல பரிணாமங்களை கொண்டதாக இருக்க போகிறது. ஆகவே இது பற்றி இதனுடைய விளைவுகளை நாங்கள் தொடர்ச்சியாக நீண்ட காலத்தில் பார்க்க போகிறோம். இதை பற்றி பேசுவதற்கு நிறைய இருக்குது, தொடர்ந்து பேசிக்கொள்வோம். நிச்சயமாக அவருடைய ஊடகத்தில் கட்டுப்பாடுகளை வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது, ஆனால் அவருடைய எச்சரிக்கையில் எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை என்றால் நேற்றும் கூட கூறியிருக்கிறார். ஹோர்முஸ் ஜனசந்தியில் ஈரான் ஏதாவது கன்னிவெடிகளை வைத்தால் விளைவுகள் பாரதூரமாக இருக்கும், முன்னர் கண்டிராத அளவுக்கு இந்த தாக்குதல்கள் இருக்கும் என்று மிரட்டல் விட்டிருக்கின்றார். ஈரானியர்கள் கொண்டு நடைபெற்றால் அவர்கள் இந்த எச்சரிக்கையில கேட்டு என்ன ஒரு நாளைக்கு 5 எச்சரிக்கை விட்டு கொண்டு வந்தால் சொல்வார்கள் இம்யூனிட்டி வந்துடும் என்று. அவர்களுக்கு இது கிட்டத்தட்ட பழகி போன ஒன்றாக மாறிவிட்டது. என்ன ஒன்று இருக்கிறது, ஆட்சி மாற்றம் செய்வோம் என்றும் சொன்னார்கள் ஆரம்பத்தில். ஒருவரை அவருடைய தலையாரியை கொலையும் செய்தார்கள். ஆனால் ஆட்சியில் எந்த மாற்றத்தையும் அவர்களால் உருவாக்க முடியவில்லை. இன்னொன்று, அவருடைய இராணுவ கட்டுமானத்திலும் எந்த சிதைவையும், அதாவது இராணுவம் பெரிய தலைவர்களை தூக்கினாலும் அடுத்தவர் அந்த இடத்தை இட்டு நிரப்புகிறார். ஆகவே அந்த 2 சிதைவுகளையும் இதுவரை அவர்களால் உருவாக்க முடியவில்லை என்பதுதான் அவர்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய பெரும் சவாலாக சொல்லிக்கொள்ளலாம். 2 தசாப்தங்களாக இந்த போருக்கு தயார் பண்ணி கொண்டிருந்தார்கள் என்று கூறுகின்றார்கள். நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் போர்
யார் வெற்றி பெறுகிறார்கள்? இப்பொழுது இருக்கின்ற நிலையில் சமநிலையில் இருப்பது போல் இருக்கின்றது. அமெரிக்கா தான் வெற்றி பெற்றிருக்கின்றது சொல்லுகிறார்கள், ஈரான் தான் வெற்றி பெற்றிருக்கின்றன. ஆனால் இடையில் நிற்பது போல் இருக்கின்றது. யாருடைய வெற்றி என்று பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். நன்றி அரசியல் ஆய்வாளர் நேரு குணோற்றமர்களே. இணைந்து ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு இடையிலான போர் நிலைமைகளையும் கனடாவுடைய பிரதமர் காணி அவர்களுடைய நிலைப்பாடுகளையும் உயிரோடை தமிழ் உறவுகளோடு பகிர்ந்து கொண்டமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள், நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.